கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் யாக்கோபு 1 22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதின்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். பெரும் செல்வந்தர் ஒருவர் 19 குதிரைகள் வைத்திருந்தார். அவரது மரண வேளையில் ஒரு உயில் எழுதி வைத்துவிட்டு இறந்துவிட்டார். அதை பார்த்தபோது அவரது 19 குதிரைகளை குறித்து இவ்வாறு எழுதியிருந்தார்: எனது மரணத்திற்கு பின் எனது 19 குதிரைகளில் பாதியை என்னுடைய ஒரே மகனுக்கும், 1/4 நம்முடைய கிராம ஆலயத்திற்கும், 1/5 என்னுடைய உண்மையான வேலைக்காரனுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று எழுதியிருந்தார். இதை கண்ட கிராம பெரியவர்கள் தங்கள் தலையை பீத்து கொண்டார்கள். 19 குதிரைகளில் பாதியை எப்படி மகனுக்கு கொடுக்க முடியும்? ஒரு குதிரையை 2ஆக வெட்டி பங்கிட முடியுமா? 2 வாரங்கள் கடந்து சென்றதை தவிர இந்த புதிரான குழப்பத்திற்கு தீர்வே கண்டுபிடிக்க முடியவில்லை. பங்கிட்டு கொடுப்பதற்கான எந்த வழியும் தெரியவில்லை. கடைசியாக கிராம பெரியவர்கள் அண்டைய கிராமத்தில் இருக்கும் ஞானி ஒருவரை வருவித்து பிரச்சனைக்கு தீர்வு காண முடிவு செய்தார்கள். ஞானியான அந்த மனிதர் தன்னுடைய குதிரையில் வந்தார். அவர்களுக்கு தன்னால் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டார். கிராம பெரியவர்கள் செல்வந்தர் இறப்பதற்கு முன் தனது 19 குதிரைகளை எவ்வாறு பங்கிடப்பட வேண்டும் என எழுதி வைத்து சென்ற உயிலை குறித்து விவரம் சொன்னார்கள். அந்த ஞானி எந்த தாமதமுமின்றி இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக வாக்களித்தார். செல்வந்தருக்கு சொந்தமான 19 குதிரைகளையும் தமக்கு முன்பாக வரிசையாக நிறுத்தும்படி சொன்னார். கிராமத்தாரும் அவர் சொன்னபடி அப்படியே செய்தனர். அந்த வரிசையில் தனது குதிரையை 20வது குதிரையாக நிறுத்தினார். இப்பொழுது பங்கு வைப்பது எளிதாக மாறிற்று. இப்பொழுது 20 குதிரைகளில் பாதியை, அதாவது 10 குதிரைகளை செல்வந்தரின் ஒரே மகனுக்கும், 1/4 அதாவது 5 குதிரைகளை கிராம ஆலயத்திற்கும், 1/5 அதாவது 4 குதிரைகளை செல்வந்தரின் வேலைக்காரனுக்கும் பங்கிட்டு கொடுத்தார். 20வது குதிரை அங்கே நின்றது. அதில் தான் ஏறி புறப்பட்டார். கிராமத்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். புறப்படுவதற்கு முன் கிராமத்தாருக்கு சில முக்கியமான கருத்தை சொன்னார். அக்கிராமத்தார் அதை மறக்கவே முடியாது. உங்களால் இந்த பிரச்சனைக்கு தீர்க்க முடியவில்லை ஏன் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களா? உங்களில் வசதியானவர்கள் இருக்கிறீர்கள். ஆனால் யாருக்கும் பிரச்சனை தீரும் பொருட்டு ஒரு சிறிய தியாகத்தை கூட செய்ய முடியவில்லை. உங்களுடைய உடைமைகளை விட்டு கொடுக்க முடியவில்லை. நான் என் குதிரையை விட்டு கொடுக்க முன் வந்தேன். அதை தியாகம் செய்தேன். நடந்தது என்ன? பிரச்சனையும் தீர்ந்தது. நான் என் ஊருக்கு திரும்பி போக என் குதிரை எனக்கே திரும்ப கிடைத்தது. நாம் எதை விலையேற பெற்ற பொக்கிஷமாக கருதுகிறோமோ அதை கொடுத்துவிட தீர்மானிக்கும் போது பிரச்சனைகள் தீர்வது மாத்திரமல்ல, முடிவில் நமக்கு பெரிய பிரதிபலன் இருக்கிறது. நாம் தியாகம் செய்ய முன்வரும்போது முடிவில் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான் என்று யோவான் 12 24, 25 கூறப்பட்டுள்ளது. ஞானி தனது தியாக மனப்பான்மையை தன் வாழ்வில் செயல்படுத்தி காட்டி போதித்தது கிராமத்தாரின் இருதயத்திலும் சிந்தையிலும் பதிந்தது. அநேகருடைய இருதயத்தில் இது போன்ற தியாக சிந்தையை செயல்படுத்த அவர் தீர்மானம் செய்தார். ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரையும் ரட்சித்து நித்திய பாதையிலே வழிநடத்துங்க. எங்களுக்கு தியாக சிந்தையை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.